சாம்சங்லேருந்து கேலக்ஸி F22 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் மிட் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் விசேஷம் இல்லை. அதே ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 6.4 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேலும் கார்னிங் கோரில்லா கிளாஸ்க்கான 5 ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாலும் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் MediaTekோட Helio G80 அப்படிங்கிற ஆக்டோ சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசராக வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் மாலியோட G42ஓட 2EEMC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸை பொறுத்தவரை மிட் செட்டிங்ஸ் வரையும் ஓரளவு விளாடலாம். ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. அதே ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 ஆக வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 250GB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம். டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது வந்து F1.8 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும், நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியாக ஃபோனோட பேக் சைடு 4 கேமரா இருக்குது. அது செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா F2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. இது போக 3.5mm ஆடியோ ஜாக், டால்பி அட்மாஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 6000க்கான mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஆனால் 25 வாட் கொடுத்துருந்தாலும் நமக்கு பாக்ஸில் வந்து 15 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷனலாக கொஞ்சம் காசு போட்டு நமக்கு 25 வாட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். மற்றபடி டிஃபால்ட்டாக 15 வாட் சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிடும். ஃபோனோட வெயிட் 203 கிராம் வருது. இது போக சாம்சங் பே மினி மாதிரியான சப்போர்ட்ஸ் இருக்குது. டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் வருது. சாம்சங்கோட இந்த கேலக்ஸி F22 பொறுத்தவரை டெனிம் பிளாக், டெனிம் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர்ஸில் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 12499 அப்படிங்கிற விலையில் வருது. அதே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14499 அப்படிங்கிற விலையில் வருது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரைசிங் கண்டிப்பாக நல்லா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேலக்ஸி A22 பொறுத்தவரை நமக்கு ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. பேட்டரி மாதிரி 1-2 விஷயங்கள் மட்டும் தான் வேறையாக கொடுத்துருந்தாங்களே தவிர மற்றபடி எல்லாமே டிட்டோ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதில் விலை அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த சாம்சங்கோட கேலக்ஸி F22 ஓரளவு நல்ல டீலாக தான் தருது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.